அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே அதாவது உங்களுக்கு பாக்கியம் சிறப்பாக அமைகின்றதா? தந்தை சிறப்படைகின்றாரா? உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கின்றதா? எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றதா? எல்லாவற்றிலுமே உங்களுடைய மூத்த சகோதரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய மூத்த சகோதரர் சிறப்படைகிறாரா? உங்களுடைய கௌரவம், பெருமை, அந்தஸ்து இவையெல்லாம் சிறப்படைகின்றனவா? உங்களுக்கு உயிர் பலம் சிறப்பாக இருக்கின்றதா? பெருமை பெற வாழ்கிறீர்களா? அந்தஸ்து உயர்கின்றதா? இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் இப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும். லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு ஜீவனம் சிறப்படைகிறதா? தொழில் சிறப்படைகிறதா? உத்தியோகம் சிறப்படைகின்றதா? பதவியில் சுகம் காணுகிறீர்களா? பதவி உயர்வு கிடைத்து பெருமை பெறுகிறீர்களா? உங்களுக்கு அயல்நாட்டு பயணம் கிடைக்கின்றதா? சுகமான தூக்கம் கிடைக்கின்றதா? உங்களுக்கு பணம் சுப காரியங்களிலே விரயமாகின்றதா? உங்களுக்கு குடும்ப நலம் சிறப்பாக இருக்கின்றதா? உங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கின்றதா? உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கின்றதா? உங்கள் வாக்கு கண்ணியமானதாக எல்லோரையும் கவரக்கூடிய வகையிலே உங்கள் வாக்கு அமைகின்றதா? உங்களுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கின்றதா? இவையெல்லாம், இந்த சிறப்புகளெல்லாம் அமைய வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால், லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே இருந்தால் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை பார்க்க மேலே சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த குரு பகவான் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலே இருந்தால் அவர் 11ஆம் இடத்தை, வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே, லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே, மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர் சிறப்படைவார். அந்த 7ஆம் இடத்திலே உள்ள குரு பகவான் உங்களது லக்னத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு கண்ணியமான, கம்பீரமான, அமைதியான, பெருமையான, புகழ்பெற்ற மனிதராக, உயிர் பலம் பெற்றவராக, நல்ல மரியாதை மிக்க மனிதராக நீங்கள் வாழ்வீர்கள். சமுதாயத்திலே பெயர் பெற வாழ்வீர்கள். அந்த 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு தைரியம் உண்டு. உங்களுக்கு கேள்வி ஞானம், காது கேட்பது சிறப்பாக இருக்கும், கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் நன்மை அடைவார்கள். இந்த சிறப்புகளெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கிடைக்கும். அதுபோல அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே இருந்தால் அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு சுப விரயங்கள், கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, இது போன்ற பல சுப காரியங்களுக்கு, வீடு கட்டுதல், இது போன்ற காரியங்களிலே சுப விரயங்கள் ஆகும். உங்கள் பணமெல்லாம்
உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இரவு நேர தூக்கத்திற்கு பஞ்சமே இருக்காது. தெய்வங்களை பற்றிய கனா காணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். அந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே உங்களுக்கு குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும், கல்வி சிறப்பாக இருக்கும், உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும், உங்களுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கும். அந்த 8ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை, வாகன வசதிக்கு குறைவில்லை, இருப்பிடம் சிறப்பாக அமையும், தாய் நலம் பெறுவார்கள், உங்கள் தாய்க்கு சிறப்புகள் சேரும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் என்னென்ன சிறப்புகள் அந்த ஜாதகத்திற்கு கிடைக்கும் என்ற தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.